என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியேற்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தோன்று தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. முதல் உத்தரவு கடலூர். கடலூர் 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 பகுதி. ஆதி அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. கடலூர்ல இருந்து வடலூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருப்பா? உட்கார். நீ வடலூரா? அப்படியா? அதான் அங்கிருந்து வந்திருக்கியா? ஆதி அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு எழுதிப்பட்டவர் யாருடா? வள்ளலார். அவரை போய் கும்பிட்டு இருக்கியா நீ? வா, கால் வந்துட்டு வா, நல்ல கால் வந்துட்டு வாடா. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம். யாருடா அது? பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். என்னடா வேணும் தம்பிகளே உங்களுக்கு? உங்களுடைய குடும்பத்துல நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண் மகள் ஒருவள் மனம் முடிக்காததுக்கு முன்னாலே இறந்து, புரியுதா, அவள் கன்னி தேவதையாக முன்னோர்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக உங்க குடும்பத்துல வழி வந்துகிட்டு இருக்கா. அந்த தெய்வத்திட்ட போய் நான் கேட்டேன், இந்த செல்ல மக்களுக்கு தை பிறந்த பிறகு திருமண காலம் நடக்கும், அதுல எல்லா தோஷங்களும் நீங்கும், ஆனா அவங்க பசுதானம் கொடுக்கணும் சிவபெருமானுக்குன்னு சொல்லி உத்தரவுல இருக்கு. பசுதானம் கொடுக்க முடியுமா? கால் வந்துட்டு வாடா தம்பி. எந்த கோயிலுக்குடா? சிவன் கோயில். கால் வந்துட்டு வா, ஜம்முன்னு வா, ஜம்முன்னு வா, ஜம்முன்னு வா. அந்த தானத்தை கொடுக்க அந்த கன்னியினுடைய வாக்கு நிறைவேறும். அதனால முதல் குழந்தை உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். கல்யாணம் முடிச்சோம். உனக்கு வயசு எத்தனடா? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? நீ கல்யாணம் முடிச்சிட்டியாடா? உனக்கு கல்யாணம் முடிச்ச உடனே முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். கன்னிகா பரமேஸ்வரின்னு பேர் வைக்கணும். இந்த தை மாதம் உனக்கு கல்யாணம் நடந்துடும், வெற்றி அடைவாய். வேற என்னப்பா வேணும்? இந்தாடா இந்த கனியை கொண்டு வை, வீடு பரிபூர்ணமா நிறையும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், எல்லா தடைகளும் நீங்கியாச்சு, செல்வம் கிடைச்சாச்சு, ஆனந்தமாயாச்சு. பௌர்ணமிக்கு பிறகு அதை போய் சேர்ந்த ஜெயிக்க வைக்கிறேன். சந்தோஷமா வயிறார சாப்பிட்டு போகணும், ஆத்திரப்பட்டு பிறகுடா போவோம். கருப்பசாமிக்கு அதே கடலூர் பகுதியிலிருந்து எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்த என் செல்ல மக்கள், கால் வந்துட்டு வாடா தம்பி. என்னது பாக்கெட்ல வச்சுக்கிறேன். வா வா, உட்கார் 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 உட்கார். நீ வந்து உட்கார்ந்தோன்னா வான ஊர்தி பறக்கு. ஏன் வான ஊர்தினா ஏரோப்ளேன்? ஏன் பறக்கு? பாஸ்போர்ட் யாரும் எடுத்து வச்சிருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கா உனக்கு? என்னைக்கு போகலாம்? நான் சொன்னா போவேன். குழந்தை பிறணும்லாம் நீ வெளிநாட்டுக்கு போட்டு எப்படி முடியும்? கால் வந்துட்டாங்க. நமக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது? நம்ம ஆட்டை எங்கேயா போய் பிழைச்சிக்கிடுவோம். அப்படி நினைக்கலாமா? சாமிட்ட வந்து வாங்க, உனக்கு முதப்பிள்ள ஆம்பளை பையன் பிறப்பாண்டா, என் பேரு கருப்பண்ணான்னு சாமி வைக்கணும். வச்சுலியா? இந்தா புண்ணியமடைவாய். வேற என்ன மகளே வேணும் உனக்கு? இந்தா சந்தோஷமா இந்த கனியை நீ சாப்பிடணும். ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சு, பிறந்த பிறகு புதுமையாக ஒரு வீடு கட்டுவீங்க, பல கோடி பணத்துக்கு அதிபதியா இருப்ப, வெளிநாட்டுக்கும் போயிட்டு வருவேன். மகிழ்ச்சி அடைவாய் மகனே, மகிழ்ச்சி அடைவாய். ஆனந்தமாக இருங்கள். சாப்பிட்டு போகணும், வயிறார சாப்பிடாம போகக்கூடாதே. போங்க. அதே கடலூர் எல்லை என் மகனுடைய உடல்நிலையை சரியாக்கி அவனை பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போக வைக்கணும், படிக்க வைக்கணும் ராஜா அப்படி ஒருத்தர் கேட்டு வந்திருக்கான்டா. யாருமா ஓம்பிள் எங்க இருக்கு? கால். இது யாரு? இந்த பையனுடைய அப்பா எங்கடா இருக்காரு? நீ கால் வந்துட்டு வா, நீ இரு பக்கம். ஏய் செல்லக்குட்டி இங்க நின்று, எங்கேயும் பேராத, அங்கே நில்லு, பேராதம்மா. ஒரு பைய ஒழுங்காகலாம், ஒரு பைய அறகுறை மனசுல விடுதானா? ஏய்
அரவரை மனத்தில் விழுந்திருக்க. நல்லா கூப்பிட்டு மறைக்க முடியாதுடா. வா இப்போ வா. பதட்டம் பிள்ளைக்கு, வேற ஒன்றும் இல்லை. உன் பையனுக்கு மெடிக்கல் பிட்ட போய் பார்த்தேன். ஒரு பக்கத்து தொடை கால் சம்மந்தமான வலி வீக்க இருந்துச்சு. அதையெல்லாம் இப்போ சரியாக்கியாச்சு. அதனால உன்னை மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, தீர்த்துருவோம் போ. இது ஒரு பெரிய மேட்ரா. குபேர நினைச்சா கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாடா. என்னம்மா ஒன்று சொல்ல மாட்டுக்க. கண்ண முடுறா தம்பி. கூப்பிடுங்கப்பா எல்லாரும் கருப்புசாமிய. தாடா இறங்கி வந்து உனக்கு பணம் தந்திருக்கேன். உன் கடன் தீர்ந்துரும், உன் மகனும் படிப்பான், உன் குடும்பமும் உயரும். இந்தா வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி வச்சு இந்த குடும்பம் வாழ்கிறது என்ற இலக்கணம் பிறக்கும். நல்லா இருங்க செல்ல மக்களே. கால் வந்துட்டா குட்டி. நம்ம சொன்னா எந்த பைய காக்கா? உன் மகன் சொல்ல கேட்கறானா? அதான் நான் சொன்னேன், நம்ம சொன்னா எந்த பைய காக்கா? அவன் இப்ப வெளிநாட்டுக்கு எதுக்கு போகணுமா? எங்க இருக்கான் இப்போ? வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோமா அப்போ? அப்படியா? மருமக எங்க இருக்கா? அப்படியா? அவள்கிட்ட கேட்டியா வெளிநாட்டுக்கு அனுப்பலாமான்னு? சொல்லிட்டாளா? கண்ணை மூடு, அவள் உள்ளத்தை கொஞ்சம் நான் பார்க்குறேன். வெளிநாட்டுக்கு போகட்ட இருப்பிடத்தை மாற்றணும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். புரியுதா? உன் மகனை 2 மாதத்தில் வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன். அங்கே போய் நல்ல சம்பாத்தியம் பண்ண வச்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கிய? இந்தா உன் உள்ள பக்குவப்படணும். என்னைய கொஞ்சம் கண்ணை மூடி கும்பிடு. உட்காந்துக்கா, உட்காந்துக்கா. மன நிறைவா கும்பிடு பார்ப்போம். அலைப்பாயாதே உள்ளமே. இந்தா உன் மகனை ஆனந்தமா அனுப்பி வைக்கிறேன். நிறைந்த செல்வாக்கோடு நான் வர வைக்கிறேன். மகளே ஆனந்தமா. கருப்பசாமிக்கு கும்பகோணம். என்ன கோணம்? கும்பகோணம் வந்து கும்பகோணம். கும்பகோணம் மனைவியின் உடல் ஆரோக்கியம் சொந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்க அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி, எங்க இருக்காங்க உங்க துணைவியார்? என்னக்கா செய்து? கால் வந்துட்டாங்க. கால் வந்துட்டாங்க. உங்களுக்கு கும்பகோணமா? பொய். சரி சரி சரி. இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு திருமகளே. உங்க வீட்டுக்குள்ள கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஆரம்பித்து காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு முடிவு கிடைக்க மாட்டுக்கு. நான் என் ஆயுள் காலத்துக்குள்ள அந்த திருமணத்தை முடிச்சு ஒரு பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சம் வேண்டாமா ஐயா? என்னை ஏன் இப்படி வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்குன்னு கண்ணீர் விடுதீங்களா நீங்க 2 பேரும்? கால் வந்துட்டு வாங்க. வாழை கன்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே. யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும்? பேர் என்ன பேரு? பக்கத்துல வா. 35 வயசாவது யாரையும் கூட்டு வந்தாலும் கூட ஏற்றிருக்கலாம். அதையும் செய்யலை. நம்ம தான் ஒரு மகளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். கண்ணை மூடுங்க 2 பேரும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். பிள்ளையார் கோயில் எங்கப்பா இருக்கு? அடுத்து கண்ணை மூடு. இன்னும் கொஞ்சம் உங்க வீட்டுக்குள்ள போறேன். நாதன் மூடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. சிவன் எங்க இருக்கிறார்? வீட்டுக்கு பின்னாடி. அங்க புற்று இருக்கா? ஆனா நாகம் இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. வாங்க செல்ல குட்டிகளே. உன் உடல்நிலையை பார்த்தேன். ஒரு பக்கத்துல சவ்வெல்லாம் வீங்கி வலியும் வேதனையுமா இருக்கு. ரத்த ஓட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க.
அது சரியாயிரும். அதை பற்றி நீ கவலையை துற விடுங்கோ. சரியாப்பா? அதனால ஐப்பசி மாதத்துக்குள்ள 2 ஜாதகம் வரும். ஒரு ஜாதகத்தை பொருத்தமாக கொண்டு வந்து விடுறேன். உன் மகனுடைய மனசையும் பக்குவப்படுத்தி இதை கல்யாணத்தை நடத்தி தந்துடுறேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த கனியை கொண்டு போய் கடையில வை, வியாபாரம் பெறும். விபூதியை வீட்டுல வை, வெட்டியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. போங்க. கர்மசாமிக்கு அடுத்து பணம் தந்தாச்ச ஆசை விட மாட்டேங்குது. சரி, அடுத்த உத்தரவு. அதே கும்பகோணம் வாழவா அல்லது வேண்டாமா? வாங்க. 3 பேருக்கு 3 குணம் இல்லை, 3 பேருக்கு 2 குணம் இருக்கு. என்ன குணம் இருக்கு? 2 குணம் இருக்கு. அப்பா அம்மா 2 பேரையும் பார்த்தேன், அது வேண்டாம், உட்காருங்க அப்படி சொல்றாங்க. நைட்டு உத்தரவுல கேட்டேன். அப்பா அம்மா சொல்லுப்படி பார்த்தா அது வேண்டாம், ஆனா ஏன் மனதுப்படி பார்த்தா எனக்கு நல்லவளாத்தான் நடந்தா. அதனால எனக்கு சந்தேகமா இருக்கு, குழப்பமா இருக்கு. கருப்பசாமி, வாழவா வேண்டாமா நீங்களே எனக்கு முடிவு சொல்லுங்க அப்படின்னு நைட்டை நீ புலம்பிக்கிட்டு படுத்துக்கிட்டேன். உண்மை தானே? கால் வந்துட்டோம். நீங்க தான் உட்காருங்க. அவன் தானே புலம்புனா, அவன் கால் வந்துட்டோம். சரிண்ணா? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க 2 சொல்றீங்க. இன்னொரு இடத்துல 2ஆம் தரமா ஒரு கல்யாணத்தை பார்த்து நான் நல்லா இருக்கிறது எப்படி சரியா இருக்கும், அவளையே சாமி திருத்தி தந்துட்டா நல்லதுதான்னு உன் உள்ளத்துல ஒரு எண்ணம். அதனால உங்களுக்கு நான் இன்னும் சரியாக 28 நாட்கள் கால அவகாசம் சொல்லியிருக்கு சாமி. 28 நாட்கள்ல வழக்கறிஞரை பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு தகவலை நீ தெரிவிக்க வேண்டும். அது உனக்கு எதிர்கால சட்டத்துக்கு காவலாகவும் முதல் அறிக்கையாகவும் இருக்கும். வெற்றியாக்கி தரேன். 28 நாள் கால அவகாசத்துல எல்லாம் வெற்றியாகி மேடம். 28 நாள் கழிச்சு போயிட்டு நாளையிலிருந்தே வரலாம். இந்தா உனக்கு தொழிலுக்கு பணம் கிடைக்கும், வெற்றியாகும். வேற என்ன வேணும் மகளே? சொல்லு. எல்லாமே நல்லாயிரும். தைரியமா இருங்க, வீணாக குழம்ப கூடாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன முடியும், நீ செய்ய சரியா போயிடும். திருப்பி பேச மாட்டேன். வேலை உனக்கு இப்போ ஒரு போஸ்டிங் இருக்கு, நீ இப்போ ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போறிய, நான் கூட வருவேன். போ, அடிச்சிடும். போ 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 போ, நல்லா இருக்கும். ஆக ஒரு கேள்விதான் அன்னைக்கு. அடுத்து பார்ப்போம். கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? யாருமா? என்னம்மா பிள்ளை? பிள்ளை பேர் என்ன பேரு? என்ன பேரு? அருள்சிவம். எங்க இருக்கிறாரு? என்ன செய்யணும் அவனுக்கு? கால் வந்துட்டு வாங்க. யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளும். இன்னொருத்தரும் கால் வந்துட்டாங்க. பூனை போல வாழாதங்கன்னு சொல்லுவான். எப்படி? பூனை பதுங்கி பதுங்கி போய் எரிய பிடிச்சிக்கணும். யானை போல வாழுங்க, அன்பு உள்ளதாக. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தனக்கு தெரியாம அதை தானே நினைச்சியும் தலையில மண்ணெளி போட்டுக்கணும். வெயில் சூடு தாங்க முடியாது, பனி வந்துடும், மண்ணெல்லாம் உறைஞ்சி அதுல ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கண்ணு கிழக்க முடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு சிறு திருப்பு கீழே விழுந்துடும். யாரைன்னு பேர கோர்ட்டுக்கு போவோமா, வீட்டிலேயே முடிப்போமா? கண்டிப்பாக அவ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அவன் என்ன சொல்றான்? எதுக்கு கல்யாணம் முடிச்சானா? உன் மகன் மேல குற்றம் இருக்கு, உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். கால் வந்துட்டுவான். என்ன பெரிய விளக்கண்ணே அவன்? கால் வந்துட்டுவான். அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. இப்போதைக்கு அவங்க நீதிமன்றம் பக்கத்துல போகிறதுக்கு தயாராக இல்லை. புரியுதா உனக்கு? இன்னும் ஒரு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருது. அதுல அந்த மனத்தை நான் பக்குவப்படுத்தி தரேன். அதுக்கு 65 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. அதுக்கு இடையில என்னை நீ 2 முறை வந்து பாரு. உன் பிள்ளைய தெளிவு பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். அதுக்கு அடுத்து பேசுவாங்க. வருவல அப்ப பேசுவோம். கர்மசாமிக்கு
திருப்பூர் 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 வாங்க திருப்பூர். திருப்பூர் வாங்க திருப்பூர். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாரு? பெண் மகளின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவர்கள். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை என்ன பிரச்சனை? அங்க நின்று பேசணும். என்ன பிரச்சனை? நீ அங்க போய் நின்று போன் தானே. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாருப்பா? திருப்பூர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தாங்க. பைசில் 1. என்னம்மா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பத்தி கேட்கணுமா? கல்யாணம் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? சரி வா. திருமணம் சம்பந்தமாக அடுத்து கேட்டு வந்தவங்க நந்தகுமாரா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னாருதான் வேணும்னு சொல்றது எந்த வகையிலடா நியாயம்? மனதுக்கு பிடிச்சிருக்குங்க. அவங்க வீட்டை நான் கொஞ்சம் அவங்க அம்மாவுடைய மனத்தை கொஞ்சம் போய் பார்த்து தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரேன். சற்று பொறுமையாக இரு. ஆத்திரப்படாத. இன்னும் 1.5 மாதம் டைம் இருக்கு. ஆமா, இந்தா அட்வான்ஸ் வாங்கிட்டு வா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் திருப்பூர். குழந்தை என்னடா குழந்தை? குழந்தை வர வேணுமா? கால் வந்துட்டாங்க. நீங்க யாருமா? குழந்தை சம்பந்தமாக கேட்டு யாருக்கு? உன் பேர் என்னடா? திருப்பூரை தாண்டி குதிரை போகுது. அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஒரு பாலமும் நதியும் தெரியுது. பாலம், நதி, ஆறு எங்க இருக்கு? உங்க எல்லையை கடந்து போனா இருக்கா? பெருமாள் கோயில் அங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. வரலாம், பக்கத்துல வரலாம், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனம் குழம்பாம இருக்கியா? தெளிவா குழம்பிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு வா. மருத்துவ ரீதியாக எதுவும் செக்அப்லாம் பண்ணிட்டீங்களா? உங்க 2 பேருடைய மனோநிலைகளையும் பார்த்தேன். இவன்றிருந்து நீ தெளிவடைந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இவனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாத மனநிலைகளை படைத்தவன். ஆனா அவன் உண்மையான உள்ளமுடையவன். இவனால ஒரு முடிவு மட்டும் எடுக்க முடியாது எதிரையுமே. புரியுதா? அதுக்கு காரணம் கிரகங்களா இவன் பிறந்த அம்சமானு பார்த்தா இவன் பிறவி அம்சமே அப்படித்தான். ஆனா உங்க 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு மயில் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்லிட்டார். அதனால உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றிவேல் முருகா என்று நீங்கள் பெயர் வைக்கலாம். கால் ஆமா, குழந்தைய நல்லா வச்சுக்காமா, தங்கமா வச்சுக்கா. அதனால தெய்வ சக்தியாலவே உங்களுக்கு இந்த குழந்தை கிடைச்சிரும். இப்போதைக்கு உங்களுக்கு தொழில நஷ்டமும் கொஞ்சம் கடனும் பட்டு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலைகள்ல இருந்து உங்களுக்கு விடியல் உருவாக்கி தெளிவை உருவாக்கி தாரேன். அதனால இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானத்துக்குரிய இடம் நமக்கு மாறுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. உண்மையான வேற இடத்த செட் பண்ணி தாரேன், வருமானத்தை பெருக்கி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். பக்கத்துல வா. இந்தா வெற்றி உண்டு.
குழந்தை பெற்று ஆனந்தமாக வா. வேலை கிடைச்சாச்சு, சம்பளம் கிடைச்சாச்சு, காப்பாத்திடுவோம். வந்துடும்டா, தைரியமா இருக்கா. 3 முறை என்னைய பாரு. அக்கா அக்கா கர்மசாமி தெளிவா இருக்கும். போயிட்டோம், மனத்தை மட்டும் குழப்பாம எல்லாம் சரியா இருக்கும். என்ன சாப்பிட்டு போங்க, அவசரப்படுறாங்க. இன்னும் 3 முறை என்னை நீங்க பார்க்கணும். அடுத்த குழந்தை வர கேட்டு வந்தது யாருமா? கால் வந்துட்டு வரலாம். ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூலி நீங்காத பொட்டுடைய சமயபுரத்தாளி சாம்பிராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாருமம்மா. என்னப்பா நீங்க வந்து உட்காந்து மாரியம்மா வரால, என்னடா விஷயம்? மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. கத்தி போல் வேப்பிலையார் காளியம்மன் அருமருந்தா. வாமா பக்கத்துல வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்களினுடைய ஒரு ஆத்மா தெய்வீகமாக உங்க குடும்பத்துக்குள்ள வருது. அப்பப்ப தெய்வ சங்கல்ப பூஜைகள், மேளதாளங்கள், நாத ஒலிகள், சாம்பிராணி வாசங்கள் இவைகள்லாம் எடுக்கும் பொழுது மேலெல்லாம் மெய்சில் இருக்கிறது மாதிரி ஒரு பாவனை தோன்றும் உடம்புல. அது சாமியா அல்லது வேற எதுமா அப்படிங்கிற உள்குழப்பம், தெளிவடைய முடியாத வேதனை உங்க உள்ளத்துல இருக்கும். புரியுதா? ஆனா இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பத்தி நான் பேசின உடனே வேப்பிலைக்கு மேல ஒரு பெண் குழந்தைய படைச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு. அதனால பொம்பளை பிள்ளை பிறப்பா மாரியம்மான்னு பேர் வச்சுக்கலாமா? கால் இருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வா பக்கத்துல. எந்த அறுவை சிகிச்சைக்கும் பயப்பட வேண்டாம். சொன்ன மாதிரி தோன்றும். ஆனந்தமலை வாய். இந்தா வெற்றி. என் கடன்கள் தீரணும் சாமின்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? வாப்பா கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா தம்பி. 4.25 ஆண்டுகள் செய்யற தொழிலும் மனவர்த்தமும் குழப்பமும் நடக்கும். சில பேர்களுடைய ஐடியாக்கள்ல கொண்டு போய் பணத்தை போட்டு நீ வெற்றி அடைய முடியாமல் தோல்வி அடைந்தாய். இதுல வீட்டுல பெண் ஒருவளுடைய ஆரோக்கியத்தில் குறையும், வாக்குவாதத்தால் மனவேதனையும் உன் குடும்பத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? கிரகங்களை போய் பார்த்தா இன்னும் 1.5 வருஷத்துக்கு இதான்டா நிலைமை, நீ பொறுமையா வண்டியை ஓட்டுறான்னு தான் சொல்லியிருப்பாங்க. கால் வந்துட்டு வா. உன்னைய கேடு, உன்னையன்னா என்னைய கேட்க சொல்லியா? கேட்டுருவோம். கற்பராயன் எங்கப்பா இருக்காரு? தோட்டத்திலே இருக்காரு. உங்க தோட்டத்திலே இருக்காரு. அதான் நான் எங்க இருக்கோம்னு கேளுடா அப்படி சொன்னார். உன்னைய கேடு, என்னைய கேடு. கிடாய் வெட்டுவீங்களா? ஆனாங்க ஏன்டா வெட்ட மாட்டீங்க? அதனால அந்த மரபுப்படி என்னைய மாதிரியே வச்சிருக்கீங்க நீங்க. அதனால தான் என்னைய கேள், உன்னைய கேட்காதுன்னு அர்த்தம். பொதுவா கருப்பசாமின்னு சொல்லியிருந்தோம்னா நீங்க கிடாயை போய் வெட்டுவீங்க, ஆட்டை அறுப்பீங்க, கோழியை சுட்டு திம்பீங்க, எல்லாம் செய்வீங்க. கால் வந்துட்டாங்க. அப்பத்தியா நம்மள மாதிரியே ஒருத்தர் சைவமா கும்பிட்றாயா? பெரிய பாக்கியம் இல்லையாது. இந்தா அந்த தோட்டம் சம்பந்தமான மனக்குழப்பமும் தீரும். அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான சில வில்லங்கங்களான வார்த்தைகள்லாம் இருக்குது, அவைகளெல்லாம் சரிபடி தந்துட்டு உன் கடனை தீர்த்தார. வேற என்ன வேணும்? இந்தா அந்த வண்டியை அடுத்த வாரம் வச்சுட்டு வா, பக்கத்துல வா. சந்தோஷமா இருப்போம். கர்மசாமிக்கு கவர்மெண்ட் ஆர்சி சம்பந்தமான விஷயம் எனக்கு சீக்கிரமா நடக்கணும்னு கேட்டு வந்தவன். அப்புறம் யாருக்கோ கோர்ட்ல வழக்கு, யாருக்கு கோர்ட்ல கேஸ், திருப்பூர் கேஸ் கிடக்கா? என்ன வழக்குனே?
நீங்க எதுவும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ? இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். எழுதி வந்துருச்சா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரே ஒரு இடம் சொந்தமாக ஒருத்தர் தூண்டி விட்டு ஒரு பொம்பளை வில்லங்கம் பண்றா. இயற்கையா பண்ணல, தூண்டி விட்டு பண்றா. இன்னொருத்தருடைய சொல்ல கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனநிலைகள் மாறுமான்னு கேட்டேன். 25 நாளில் மாறி போயிடும். பணத்தை மட்டும் ரெடியா வச்சுக்கா, அவங்க தந்துடுறேன். கால் ஒன்று அவங்களுக்கும் அதனால பிரயோஜனம் உண்டு. என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. அந்த பிரயோஜனத்தையும் நடத்தி தரேன், உனக்கும் பலனுள்ளதா ஆக்கி தரேன். அந்த அப்படியா மாறிட்டாங்களோ? அப்படியா? உங்களுக்கு போடக்கூடிய அந்த அதிகாரி வந்து கொஞ்சம் மாற்றமா இருக்காரு, புரியுதா? அது இப்போ வெடுவி உன் பகுதியில் வந்துடும். சட்டப்படி உனக்கு வாங்கி தந்துடுறேன். வெற்றி உண்டுப்பா. இந்தா மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமும் அடைவாய். வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு வந்த மகன். என்ன தம்பி வழக்கது? யார் போட்டிருக்கா? கால் வந்துட்டோம். மல்ல நிதானமா செய்யணும். இப்ப என்ன நம்ம கோயில் தானே, உட்காந்து. அப்படியா? 3 விதமான கேள்விகளை நோக்கி வந்த மகன் நீ. ஒன்று இந்த வழக்கு, இன்னொன்று உன்னுடைய குடும்ப வழக்கு சம்பந்தமான விஷயம், இன்னொன்று நிலம் சம்பந்தமான வருத்தங்கள். கால் வந்துட்டு வா. உனக்கு இடம் சம்பந்தமான விஷயத்துல உறவுக்குள் பகை இல்லாமல் பங்கீடுகளை சரி பண்ணி நினைத்த நிலைகளை உருவாக்கி தந்தா போதும்லா. ஒண்ணு. அடுத்த பைசில் பையன் இருக்கானா? பிள்ளைக்கு என்ன பேரு? அவளுக்கு என்ன செய்யணும்? கண்ண மூடு, நான் பார்க்கட்டும். அந்த பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்லாம் தெளிவாக நல்லவே நடக்கும். இந்த வழக்கில் வெற்றிக்கு 6 மாதத்துக்குள் கூட காம்ப்ரமைசன் பண்ணி தரேன். அது வழக்கா ஆகாது. இந்தா ஜெயிச்சுக்கா. ஆனா அந்த சுவரை கட்டி கொடுக்கணும்ல தம்பி. என்ன செய்வேன்? அமௌண்ட் கொடுத்துருவோமா? வெற்றி ஆகிட்டாங்க. கர்மசாமிக்கு அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? என்னம்மா பிள்ளையின் வாழ்க்கை? நின்று பேசுங்க. என்ன ஏய் மறைக்காது. எந்த ஒரு சாமிக்கு? ஓய் பாபா நீ நில்லுக்கா. நீ கால் விட்டுவா. இங்கெல்லாம் வந்து சத்தம் போடக்கூட அமைதியா இருமா, கொஞ்சம் ஒரு பாருமா. என்ன வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டுவாங்க. எந்திரிச்சா வெட்டிங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு பழக்க வழக்கமும் மனநிலைகளும் உன் பிள்ளைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த நிலைமை வராம அடைக்கி உடைக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. காக்கா காக்கா காக்கா. இந்தாமா பக்கத்துல வா. பிள்ளையினுடைய மனதை நிதானப்படுத்தி தரேன், ஆபத்து இல்லாம காப்பாற்றி தரேன். இந்த அப்படி ஆனந்தமா இருக்கு. அதே திருப்பூர் எல்லை எனக்கும் என்னம்மா எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன இடைஞ்சலா ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? ஏக்கா நீ நான் உன்னைய கூப்பிடவே இல்லை, நீ அமைதியா இரு. என்ன கல்வியை பத்தி கேட்டு வந்தது யாரு? கல்வி, பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருப்பா நீ? யாரெல்லாம் வந்திருக்கிய? என்ன படிக்கிறப்போ? கால் வந்துட்டு வா. தம்மாரா டம்ளரா? தம்மார். கண்ணமுடே
மியாவ் 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 மியாவ். கால் வந்துட்டு வா. பட்டயம் சம்பந்தமான படிப்புகள் இருக்கா? இல்லைங்க சார், பஸ் வேணும். ஆமாடா, அது பட்டயம் சம்பந்தமானது தான். உனக்கு 75% மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றலை உனக்கு தந்தாச்சு. அதில் நீ வெற்றி அடைஞ்சிருவ, வேலையும் கிடைச்சிரும். கால் வந்துட்டு வரலாம். மதுசூதனா வாடா தம்பி. கிருஷ்ணன் கோயில் பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? பெருமாள் கோயில் கருப்பூர் இருக்குது சார். அதுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? சனிக்கிழமான போவோம் சாமி. திருப்பூர்லேருந்து அங்கே போவியா? இல்லைங்க சாமி, அது அகனேஷ் கொஞ்சம் பக்கம் தான் சார். பக்கத்தில் உலகளந்த பெருமாளா? கொஞ்சம் ப்ராப்ளம். விவரமில்லாத பையனா இருக்கானே. இந்தா, மகாவிஷ்ணுனுடைய அருளால் உனக்கு அந்த பணி கிடைக்கும், வெற்றி அடைவாய். கல்வியை கற்றுக்கா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு டாக்குமெண்ட் பத்திரம், அதாவது இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. பாப்பா உட்காருங்க. உங்க ஊர் எல்லைக்குள்ள ஒரு கோயில் தெரியுது, அது என்ன கோயிலுப்பா? வேளாண் கோயில், விநாயகர் கோயில். அந்த கோயிலே வந்து செப்பரேட்டா கோயிலுக்குன்னு உள்ள இடத்துல இல்லையா? அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி இருக்காமலா அந்த இடம்? அப்படியா? தோட்டத்துல பாதி ரோட்ல பாதி இருக்கு. சரானா கால் வந்துட்டாங்க. கோயில் எந்த வரலாம். கந்தனை கும்பிட்டு உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். முருகப்பெருமானுடைய வேலாயுதம் இருக்கா? பூஜைகள்லாம் நல்லா பண்றீங்க. சில சமயத்துல மயில் தொகையை வச்சு கும்பிடணும்னு நினைக்கிறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன பிஞ்சு போய் கிடக்கு? அது போய் நல்லதா வாங்கி வைக்காண்டவா? உள்ளுக்கு பார்த்தேன், அங்கிட்டு சாய்ந்து கிடக்கு, பிஞ்சு ஒடிஞ்சு கிடக்கு. நல்லதா சோலையா வாங்கி வை. எப்படி ஆடு. இப்போ உங்களுடைய இடத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக ஒரு சில வில்லங்கங்களும் மன வருத்தங்களும் நடக்கும். தேவையில்லாமல் சிலர் வந்து அதில் தலையிட்டு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்த கனியை உன்னுடைய விவசாய பூமியில வை, பொன்வெளியும் பூமியாக மலரும். அடுத்து ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். மகளே, நீ ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆயிக்கலாம், நடந்துக்கலாம். கர்மசாமிக்கு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டு வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள். என்னம்மா உன் பிள்ளை வேற வருமா? என்ன வேறுமா? சரக்கு வந்தாச்சா? என்ன பிள்ளை? உன் பிள்ளை பேர் என்ன பேரு? என்ன பண்ணணும் அவனுக்குப்பா? கால் வந்துட்டு வா. நீ சோமா இருக்கா? இப்பதானே இடைஞ்சு பிடிச்சேன். அந்த மாதிரி கூச்சி இடைக்கு போங்களா? நல்ல காலில் விடல. நீ வருத்தம் தான் அணைஞ்சியை தவிர காலில் ஒழுங்கா விடல. பேவுள்ள சடு குடு 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 9 கம்பளத்தான் நம்பி வந்த மங்களத். ஒரு நாள் இரவில் நடந்த ஒரு போராட்ட மனதில் இனி இங்க இருந்தா யூடியூப் ஆப்பனுப்பா, யூடியூப் ஆப்பனு. என்னையே நீ விடலனா நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன்.
அப்படி இல்லைன்னா ஒன்று நான் வேற மாதிரி அவமானப்படுத்திடுவேன்.